ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தாய்ப்பால் நல்லா சுரக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன எப்படி சாப்பிடணும், என்னென்ன பொருள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தாய்ப்பால் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது. குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாய்ப்பாலை தவிர எதுவுமே கொடுக்காதீங்க. மாவு டப்பாவில் அந்த அந்த பால் மாதிரி ஆற்றி கொடுப்பாங்கள்ல, மாவு டப்பா வாங்கி அதெல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி தாய்ப்பால் குழந்தைக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வயிறு முட்டை பால் குடிக்கும். பால் நம்மளுக்கு கட்டும். குழந்தை கொஞ்ச நேரம் பால் குடிக்காமல் இருந்தாலே நம்மளுக்கு கட்டிக்கும். அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு போயிடும், அதனால் தாய்ப்பால்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படினாலும் நம்மளுக்கு அழகு குறையும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க தாய்ப்பால் கொடுக்குறதுனால. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க தான் முக்கியம், அவங்க ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம தாய்ப்பால் கொடுக்குறதுனால தான் அவங்களுக்கு தடுப்பூசி ஃபஸ்ட்டு தடுப்பூசி நம்ம தாய்ப்பால் தான் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற ஊசிகள் எல்லாமே. அதனால் அதில் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. அது நம்ம குழந்தைங்க பெரியவங்களாக வளர்ந்ததுக்கப்புறமே நம்ம இப்போ கொடுக்குற தாய்ப்பாலோடைய பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால் எல்லாருமே தாய்ப்பால் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி தாய்ப்பால்லாம் கொடுக்காமல் இருக்காதீங்க. இப்போ என்னென்ன சாப்பிட்லாங்கிறத பார்ப்போம். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முருங்கைக்கீரை நல்ல ஒரு உணவுன்னு சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, அந்த மாதிரி முருங்கை ஐட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கக்கூடியது. நீங்கள் முருங்கைக்கீரையை கூட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சூப்பு வச்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையை. முருங்கைக்காய் நீங்கள் நல்லா நிறைய குழம்புல நிறைய போட்டு முருங்கைக்காயாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவையுமே அந்த முருங்கைக்கீரை நம்ம பொரிக்கிறோம்ல, அது கூட சேத்தால போட்டு பொரித்து சாப்பிட்லாம். அதுலேயும் நம்மளுக்கு அதிகமாக தாய்ப்பால் சுரக்கும். அப்புறமா பால் பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு 10-15 முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா உங்களுக்கு சிட்டி சைடு இருக்கவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை மரம் எங்கே நிற்கிதுன்னு. அந்த மாதிரி கிராமம் சைடில் முருங்கை மரம் நிறைய வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதனால் ஈஸியாக கிடச்சிக்கிடும். சிட்டி சைடில் இருக்கவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் முருங்கைப்பூ ஒரு 15 முருங்கைப்பூ அந்த பாலில் நல்லா கொதிக்கும் போதே அதை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். சர்க்கரையும் போட்டுக்கோங்க. நல்லா சுண்டை காய்ச்சி நீங்கள் அதை ஆற வச்சு அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதே போல் முருங்கைக்கீரையுமே நீங்கள் நல்லா அவிச்சு அந்த தண்ணி குடிங்க. அதுலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சத்துக்களை தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடணும். முட்டை டெய்லி ஒரு முட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல அப்படின்னாலும் பிராய்லர் கோழி முட்டைனாலும் சாப்பிட்லாம். எல்லாமே முட்டை தானே அப்படின்ட்டு என்ன நாட்டுக்கோழி முட்டைன்னா அதோட கொஞ்சம் சத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுன்னு சாப்பிட முடியும். உங்களுக்கு பிராய்லர் கோழியில் உள்ள முட்டை கிடச்சதுனால அதையும் நீங்கள் டெய்லி 1 இல்லை 2 டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க முட்டை. அதுலேயும் உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வெந்தயம் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்குது. அது நம்ம மாதவிடாய் டயத்துலேயுமே வெந்தயத்தை சும்மாவே வாயில் போட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. நான் வயிறு வலி இருந்ததுன்னா அந்த மாதிரி செஞ்சால் அது வயிறு வலிக்காது. அந்த மாதிரி வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சும் சாப்பிட்லாம், சும்மா வாயில் போட்டு சும்மா தண்ணி குடித்தாலுமே அப்படியும் சாப்பிட்லாம். நீங்கள்
வெந்தயத்தை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு, இன்றைக்கி நைட்டு ஊற வைக்கிங்கன்னா அந்த தண்ணியை நல்லா ஊற வச்சு நாளைக்கு காலையில் கூட அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். அப்படி இல்லை பசும்பால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த பசும்பால்லையும் நீங்கள் ஒரு 2 டம்ளர் பால் வந்து இப்போ காய்ச்சினீங்க அப்படின்னா அதில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயத்தை போட்டு நல்லா சர்க்கரை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி அந்த வெந்தயத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து அதை குடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.